வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம சேனலில் வந்து கண்டென்ட் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ராண்டு ரியல் கண்டென்ட் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிஆர்டிஓடைய ஒரு இன்டர்ன்ஷிப், பெய்டு இன்டர்ன்ஷிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஆர்டிஓ மீன்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் குரூப். இவங்க தான் சரிங்களா. சயின்டிஃபிக் அனாலிசிஸ் குரூப் தான் டிஆர்டிஓ. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எம்எஸ்சி, எம்இ, எம்டெக், பிஇ, பிடெக் இந்த கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த் டியூரேஷனில் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் இன்கேஸ் நான் வந்து அண்டர் கிராஜுவேட் தான், இன்ஜினியரிங், பிஇ இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கனாலும் நீங்கள் வந்து 4th செமஸ்டர்லேருந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட்னா நீங்கள் வந்து எம்இ, எம்டெக், எம்எஸ்சி செகண்ட் இயர் ஆன் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பிளாக் அரியர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, சம்மர்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த சயின்டிஃபிக் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் லெபார்ட்டரி டிஆர்டிஓவில் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க கீழே வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சயின்டிஃபிக் அனாலிசிஸ் குரூப் டிஆர்டிஓ நியூ டெல்லி சரிங்களா. ஸோ அகடமிக் இயர் ஃபார் 2025 to 26 இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை தட். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்பை வந்து குட் அகடமிக் ரெக்கார்ட் வித் மினிமம் 75 or 7.5 CGPA above the mark from AICT UGC approved college or universities. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து நம்மளுடைய டிகிரி பர்சன்டேஜை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் வந்து ரொம்ப பேர் இருக்கீங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் காலேஜ் சேரும் போது மட்டும்தான் உங்களுடைய கோர் சப்ஜெக்டோடைய பர்சன்டேஜை வந்து பார்ப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து காலேஜ் சேரும் போது மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் சேராமல் உங்களுடைய ஓவரால் டிகிரியோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து மொத்த செமஸ்டரில் நீங்கள் என்னென்ன பேப்பர் படிச்சிங்களோ அந்த மொத்த சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து மொத்த சப்ஜெக்டையும் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் எடுத்த மார்க்கோடு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய டிகிரி பர்சன்டேஜ். ஸோ உங்களுடைய கோர் சப்ஜெக்டில் எடுக்கக்கூடியது வந்து டிகிரி சப்ஜெக்ட், அது வந்து உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. மித்தபடிக்கு உங்களோட டிகிரி பர்சன்டேஜ் அது கிடையாது சரிங்களா. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. அடுத்து வந்து நீங்கள் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெச்ஓடி கிட்ட. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஜிபி இன்டர்வியூ வச்சு உங்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இமெயில் ஐடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமெயில் வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார் பெய்ட் இன்டர்ன்ஷிப் January 2026 த பிரான்ச் code, branch discipline, address the doctor and scientific analysis group SAG and scan. அப்புறம் அதோட சேர்த்து நீங்கள் ஸ்கேன் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசிக் பயோடேட்டா ஃபார்ம் தான் சரிங்களா. உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியன் நேஷன், ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ், லாங்குவேஜ் இதெல்லாம் போட்டு அப்புறம் என்ஓசி வந்து உங்களுடைய காலேஜ்லேருந்து வாங்கியிருக்கணும். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆறுலாம் பிரின்சிபல் இல்லை ஹெச்ஓடி கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். அப்புறம் 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து மெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.